ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம விஜய பத்தி தான் பேச போறோம். அதாவது நடிகர் விஜய்ன்னு சொல்லலாமா? தாவேகா தலைவர் விஜய்ன்னு சொல்லலாமா? அதெல்லாம் இப்ப நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டின் தலைவர் நம்மளோட முதலமைச்சர் விஜய பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அவர பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு விரும்புனாங்களோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணுமோ, அது எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்னா இப்ப செய்ய போறாரு. அவர் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றதுக்காகவே அதாவது மே 4ஆம் தேதி காலையில 8 மணிக்கு எல்லாருமே நியூஸ பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் அதே நியூஸ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நம்மள அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம விஜய் அவரோட ஃபோக்கஸ்ல வச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கர ஒரு சுவாரஸ்யமா சட்டசபைக்குள்ள லைவ் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல அரசியலை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இப்ப அரசியல் பத்தி எல்லாம் பெருசா எதுவும் பேச போறது இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிஎம் விஜயோடைய பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அதை பத்தி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது. என்ன ஆச்சு, அவங்க ஃபேமிலியில ஏன் இவ்வளோ பிரச்சனை, எதனால இப்படி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா மூத்த தலைவர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமே போயிட்டு பார்த்து அவங்கள வணங்கி மரியாதை செஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் தன்னோட வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. இதுல த்ரிஷா பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதை யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு என்ட்ரியை அவ்வளோ ஒரு சூப்பரான என்ட்ரி த்ரிஷா கொடுத்திருந்தாங்க. விஜயோடைய முக்கியமான நாள்ல எங்க அவங்களோட ஃபேமிலி எல்லாம் காணோம். அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பிரச்சனை ஓகே, பட் அவங்க பசங்க கூடவா இதுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் எல்லா தொண்டர்களும் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஏஐ வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜயோடைய பொண்ணு திவ்யா சாஷா தன்னோட அப்பாவை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரியான வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கு. அப்பா, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வீட்லயா போயிட்டு பார்த்து மரியாதை செஞ்சுட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட போனீங்க, அவங்களையும் உங்க கூட வச்சிருக்கீங்க. ஆனா ஏன் எங்களை பார்க்க வரல? உங்களுக்கு அம்மா கிட்ட தானே பிரச்சனை, எங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்தது. அதுல விஜயும் பதில் சொல்லி, இல்ல இனிமேல் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கதான் போறோம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாரு. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் உண்மையிலே இந்த குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்காதா, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காதா, அவங்க ஃபேமிலியோட ஒண்ணு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கட்டும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு ஆசையாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா, அதாவது விஜய் தான் முதலிடத்துல இருக்காரு எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும்போதே விஜயுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க. திரைப்படத்துல அவங்க அவங்க அப்பாவோட டிரைவ் போற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த போட்டோஸை ஷேர் பண்ணி ஆல்வேஸ் வின் டாடி அப்படின்ற மாதிரி விஷஸ் சொல்லி அவங்க போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சங்கீதா பிரச்சனை வரும்போது விஜயோடைய பையன் ஜேசன் சஞ்சய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பாவுடைய இனிஷியலே தூக்கிட்டாங்க. அதாவது வி சஞ்சீவ் அப்படின்ற பேரை எடுத்துட்டு எஸ்ன்றதை மாத்திக்கிட்டாங்க. இனி எனக்கு அப்பாவே இல்லை அப்படின்றத தான் அதுக்கு வெளிப்படையா காட்டுச்சு. இதுவும் பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒரு மனுஷன் கிட்ட நடந்துக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை. பட் பையன் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா பையனும் பாத்தீங்கன்னா இந்த சினி ஃபீல்டுக்குள்ள இப்போ டைரக்டரா அறிமுகம் ஆக போறாரு. படம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா அந்த படம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு எதுவுமே வெளியில தெரியாம அவ்வளோ சைலண்டா இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அந்த போஸ்ட போடும்போது தான் தெரியுது பொண்ணு கண்டிப்பா அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது. என்னதான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அது குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா ஒரு குடும்பத்துல பெண் பிள்ளைகள் அப்படின்னா அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் அப்படின்னா அம்மா மேல பாசமா இருப்பாங்க. அதேதான் விஜய் அவர்களுடைய குடும்பத்திலையும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல திவ்யா சாஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பா கிட்ட போன்ல பேசினதாவும் உடனே அதுக்கு விஜய் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் நான் உங்களை பார்க்க வரேன், கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம், கொஞ்சம் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் செட்டில் ஆயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவுமே நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுக்காக இப்போ இந்த போன் கால் வந்திருக்கு, எதனால விஜய் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களோட கேஸ் வரப்போகுது. அதாவது டிவோர்ஸ் கேஸ் ஆனது கோர்ட்ல ஹியரிங் வரப்போகுது. அதுக்கு கண்டிப்பா விஜய் போக மாட்டார். ஏன்னா இப்ப அவர் சிஎம் ஆயிட்டாரு. அவரோட தரப்புல வக்கீல் போவாங்க. அது வக்கீல் மூலமா ஏதாவது ஒரு பதில் கண்டிப்பா கொடுக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்க என்ன பதில் வந்தாலும், என்ன மாதிரியான அந்த வழக்கு திசை திருப்பி போனாலும் மத்த உறவுகளுக்காக தன்னோட செல்ல குழந்தைகளை அவர் இழக்க மாட்டாரு, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால பையன் என்னதான்
கோவமா இருந்தாலும் பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன செய்யணுமோ எப்படி அப்பாவா நடந்துக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயோடைய மகளுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு ஏக்கம் இருக்கும், அப்பா அப்படின்ற ஒரு ஆசை எவ்வளோ இருக்கும். அவங்களோட டிகிரி ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம், அதாவது கான்வகேஷன் நடந்திருக்கும். அதுல வந்து அவங்க அண்ணன் தான் போயிட்டு மாலைலாம் போட்டு விஷ் பண்ணி அவங்க தங்கச்சி கூட வந்து சப்போர்ட் பண்ணி நின்று இருப்பாரு. பட் ஃபேமிலியா அங்க போயிருக்கணும், ஆனா இவங்க யாருமே போல அப்படின்றது தான் அந்த வீடியோல நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்க அண்ணன் டிகிரி வாங்கும்போது அவங்க தங்கச்சி தான் போயிட்டு மாலை போட்டு விஷ் பண்ணி ஸ்டேஜ்ல வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அதில் சங்கீதாவும் இருக்க மாட்டாங்க, விஜயும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சு அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான தருணம். அதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இன்னும் டபுள் சந்தோஷமான தருணமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றப்ப அந்த பசங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் கண்டிப்பாக விஜய் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க பொண்ணை போய் மீட் பண்ண போறாராம். மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குடும்பத்தில் என்ன பண்றது ஏது பண்றதுன்றதெல்லாம் பேசி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தளபதி விஜய சிஎம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை நடிகராகவே பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் அரசியல் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கோங்க.